மோடியையும் மக்களையும் பிரிக்கலாமான்னா பிரிச்சிடலாம். ஆனா மோடியையும் முதலாளிகளையும் பிரிக்க முடியுமானா பிரிக்கவே முடியாது. நரேந்திர மோடி அவர்கள் மக்களை சந்திக்காம கூட இருந்துருவார். மக்கள் இல்லாம கூட அவர் இயங்கிடுவார். மக்கள் இல்லாம அவர் பிரைம் மினிஸ்டரா கூட ஆயிடுவாரு. ஆனா பெருமுதலாளிகள் இல்லாம அவரால் இயங்கவும் முடியாது, பிரைம் மினிஸ்டராகவும் ஆக முடியாது, செயல்படவே முடியாது. திட்டங்களும் சட்டங்களும் மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு நல்லது தர மாதிரி தான் இருக்கும். ஆனா மோடி அரசு கொண்டு வரது எல்லாமே முதலாளிக்கு ஆதரவாக தான் இருக்கு. அந்த இடத்துல மாங்குளம் கல்வெட்டுகள் அங்கதான் இருக்கு. பாண்டியருடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய குடவரை கோயில்கள் இருக்கு, சமணர் படுக்கைகள் இருக்கு, தமிழி எழுத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற தமிழி எழுத்துக்களுடைய கல்வெட்டுகள் அங்க இருக்கு. அந்த இடத்தை குறி வச்சு வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கு பாஜக. மோடியினுடைய அரசாங்கம் வேதாந்தா நிறுவனத்துக்கு துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சு, போலீஸை உடன் அனுப்பிச்சு, ராணுவத்தை அனுப்பிச்சு. ஆனா அந்த பழங்குடியின மக்கள் எங்க நிலத்தை எடுக்காதீங்கன்னு எதை வச்சு போறாங்க? வில்லம்ப வச்சு போறாங்க. இதே பேசுகின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா கேட்டாரு? டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். பாஜக எப்பொழுதும் இரட்டை வேடம் தான். பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல ஏன் நீங்க சாராய கடல மூடலம்பாங்க, பாண்டிச்சேரியில அதே ஆளுநரா இருக்கிற பாஜகவோ ஆட்சி செய்யற பாஜகவோ அங்க மது விலக்கை பத்தி பேச மாட்டாங்க. புரட்சி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மதுரை அரிட்டாப்பட்டியில் கனிம வள விவகாரம் குறித்து ஒரு கலந்துரையாடல். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பெருமுதலாளிகளினுடைய நலனுக்காகவே ஒரு அரசு அமையும்னா அது பாஜகவுடைய. மோடியையும் மக்களையும் பிரிக்கலாமான்னா பிரிச்சிடலாம். ஆனா மோடியையும் முதலாளிகளையும் பிரிக்க முடியுமானா பிரிக்கவே முடியாது. ஏர்போர்ட் அதானி கொடுக்குறாரு, ஏர்போர்ட் அதானி கொடுப்பாரு, ரயில்வேவை அடுத்து கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் அவருக்கு தூக்கி கொடுக்குறாரு. அதை விட முக்கியம், நாடாளுமன்றத்துல அதானிங்கிற பேரை சொன்னாலே அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பெருமுதலாளிகளுக்கு அவர் வாரி வழங்கினதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி அதானி அளவுக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு கூட்டாளி தான் வேதாந்தா நிறுவனம். அந்த வேதாந்தா நிறுவனம்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வருதுன்னா ஸ்டெர்லைட். இந்த வேதாந்தா நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுல இருந்து இந்தியா முழுக்க இருக்கின்ற கனிம வளங்கள் நிறைந்த மலைகளா இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், மாநிலங்கள்ல இருக்கிற பகுதிகளில் அந்த கனிம வளங்களை சுரண்டுறதுக்காக டெண்டர் எடுத்து அங்க சுரங்கம் அமைக்கிறது தான் இவங்க வேலை. இந்த வேலைக்கு இவங்களுக்கு பெரிய ஆதரவு சக்தியா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் தான். காரணம் என்னன்னா, எலக்டோரல் பாண்டுன்னு ஒன்று இருந்தாங்க பாருங்க, தேர்தல் பத்திரம். அந்த தேர்தல் பத்திரம் மூலியமா பாரதிய ஜனதா கட்சிக்கு 227 கோடி ரூபாய் நிதியாக கொடுத்தது இந்த வேதாந்தா நிறுவனம். அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு கைமாறு செய்யணும்ல, அந்த கைமாறாதான் மறுபடியும் தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரைக்கு அருகே இருக்கிற அரிட்டாப்பட்டி பகுதியை டங்ஸ்டன் கனிம வளங்களை எடுப்பதற்கு சுரங்கம் அமைப்பதற்கு ஒரு அனுமதியை கொடுத்திருக்கு. மாநில அரசை கேட்டா இப்போ திமுக அரசு இது அனுமதி கொடுத்ததே தெரியாதுன்றாங்க. அது எப்படி மாநில அரசுக்கு தெரியாம மத்திய அரசால் அனுமதி கொடுக்க முடியும்? மாநில உரிமையை பறிப்பதற்காக தானே ஒன்றிய அரசு எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி 303 இடங்கள்ல 2019 ஆட்சியில உட்கார்ந்தாங்கல்ல. அப்ப அவங்க செஞ்சது ஃபுல்லா என்னன்னா, பெரும்பான்மை எங்கள்கிட்ட இருக்கு, நீ உள்ள இருந்தாரு இல்லைன்னா போ, நாங்களே நிறைவேற்றிப்போம் சட்டத்தை. அப்படி நிறைவேற்றினாங்கல்ல, அதுல ஒரு முக்கியமான சட்டம் தான் 2023 அவங்க கொண்டு வந்த சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்கள் மேம்பாட்டு பாதுகாப்பு திருத்த சட்டம். 2023 கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்த போது இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களை கேட்காமலேயே அவர்களுடைய நிலங்களை ஒன்றிய அரசு ஏலம் விடலாம். மாநிலங்களை கேட்காமலே. ஏற்கனவே உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திருத்த சட்டத்தை திருத்தினாங்க. ஏங்க சுற்றுச்சூழல் திருத்த சட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பெருமுதலாளிகளுக்கு உதவியா இருக்கணுங்கிற வகையில காடுகளுக்கு நீங்க எவ்வளவு எல்லைக்கு வேணாலும் போய்க்கலாம், மக்கள்கிட்ட குறை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் அனுமதி தர வேண்டியது இல்லைன்னு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாரு. மக்கள் பெருமளவில் எதிர்த்தாங்க. சரி, விவசாயிகளுடைய 3 திருத்த சட்டங்களை கொண்டு வந்தாங்க. வேளாண் திருத்த சட்டம். ஏங்க வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வரீங்க? அதே எப்படி பெருமுதலாளிகளுக்கு இது கொஞ்சம் நன்மை தருங்கிறதுக்காக நாங்க வேளாண் சட்டங்களை கொண்டு கொள்முதலை எல்லாம் தனியாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதையும் விவசாயிகள் எதிர்த்து கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல செத்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் அதை திரும்ப பெற்றாங்க. அந்த மாதிரி இப்ப ஏங்க இந்த திருத்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்க, சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்கள் திருத்த சட்டத்தை ஏங்க கொண்டு வந்தீங்கன்னா, அதுவும் பெருமுதலாளிகளுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா தூக்கி கொடுக்கலாமே. எங்க போனாலும் இந்த மக்கள் போராடுறாங்க, எங்க நிலத்தை எடுக்காதீங்கன்னு. தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதை எதிர்த்து எவ்வளவு பெரிய போராட்டம். தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய மக்கள் போராட்டம் நடந்தது. ஆக இப்படி எல்லா இடத்துலையும் மக்கள் வெடிக்கிறாங்களே, போராட்டம் பண்றாங்களே. வேதாந்தா நிறுவனம் எங்கெல்லாம் நிலத்தை எடுக்க போது அங்கெல்லாம் போராட்டம். பழங்குடியின மக்கள் போராடுவாங்க. எதை வச்சு? கையில வில்லையும் அம்பையும் வச்சு போராடினாங்க. மோடியினுடைய அரசாங்கம் வேதாந்தா நிறுவனத்துக்கு துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சு, போலீஸை உடன் அனுப்பிச்சு, ராணுவத்தை அனுப்பிச்சு.
ஆனா அந்த பழங்குடியின மக்கள் எங்க நிலத்தை எடுக்காதீங்கன்னு எதை வச்சு போராடினாங்க? வில்லம்ப வச்சு போராடினாங்க. திட்டங்களும் சட்டங்களும் மக்களுக்கு ஆதரவா மக்களுக்கு நல்லது தர மாதிரி தான் இருக்கணும். ஆனா மோடி அரசு கொண்டு வரது எல்லாமே முதலாளிக்கு ஆதரவா தான் இருக்குது. ஆமா, முதலாளிகளுக்கு ஆதரவா. அதனாலதான் அவர் வேதாந்தா நிறுவனம் பக்கம் நின்று இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகளாக இருக்கிற பழங்குடியின மக்களை எதிர்த்தாங்க. மணிப்பூர்ல என்னங்க கலவரம்? மணிப்பூர் கலவரத்துக்கு காரணமே பாதுகாக்கப்பட்ட பகுதிகள்னு பழங்குடியின மக்கள் பகுதிகள் இருக்கு, குக்கி இன மக்களுடைய பகுதிகள். மெய்த்தே இன மக்களுக்கும் பழங்குடியினர் அந்தஸ்து கொடுத்து அங்க நம்ம நுழைய விட்டுட்டு அங்க நிலங்களை புடுங்கலாங்கிறது தான் பாஜகவோட திட்டம். அதுதான் இன்ன வழி பத்தி எரியுது. அதனாலதான் அந்த கலவரத்தை நிறுத்த பாஜக முன் வரல. அந்த மாதிரி தான் ஏன் இவ்வளவு சிரமங்கள் அங்கங்க போராடுறாங்கன்னு வேதாந்தா போய் சொல்லியிருக்கோம். உடனே நரேந்திர மோடி அவர்கள் அவ்வளவுதானே, உனக்காக நான் ஒரு திட்டத்தை போடுறேன், மக்கள் எப்படி எக்கேடு கட்டா எனக்கு என்னன்னு கொண்டு வந்தது தான் அந்த திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்துல மாநில அரசுகளை கேட்காமலே எடுக்கலாங்கிற அடிப்படையில நவம்பர் 7ஆம் தேதி 2024 அன்னைக்கு ஒரு ஏலம் விடப்படுகிறது ஒன்றிய அரசினுடைய கனிம வளத்துறையின் சார்பாக. அந்த ஒன்றிய அரசினுடைய கனிம வளத்துறை ஏலத்துல 8 நிறுவனங்கள் பங்கேற்குது. வேதாந்தாவோட துணை நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமா 4 டெண்டர் எடுத்தாங்க. அதுல ஒண்ணுதான் மதுரையை சேர்ந்த அரிட்டாப்பட்டிங்கிற கிராமத்துல. அதெல்லாம் மலை குன்றுகள், சாதாரண இடம் இல்ல, அதை சுத்தி 7 மலை இருக்கு. எவ்வளவு இடத்த எடுக்கிறான்? 5000 ஏக்கரை எடுக்கிறான். அதுல வெறும் சாதாரணமா நிலங்கள் மட்டுமா, சதுப்பு நிலங்கள் மட்டுமானா இல்ல, அங்க கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு, பாதுகாக்கப்பட்ட பறவை இனங்கள். 750க்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் இருக்கு. அதை விட முக்கியம் பண்பாட்டு அடையாளங்கள் அங்க இருக்கு, தமிழன் பண்பாட்டு அடையாளங்கள். இயற்கை எழில் கொஞ்சிற பூமிங்க. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து வருகிற நீரை கொண்டு 25,000 ஏக்கர் ஹெக்டருக்கு மேல விவசாயம் பண்றான். வேதாந்தா நிறுவனம் எங்க வரும்னா, எங்கெல்லாம் செழிப்பா இருக்கும் அதுக்கு கீழெல்லாம் கனிம வளம் இருக்குன்னு அங்க சுரங்கம் போடுவோம். அங்க அந்த அரிட்டாப்பட்டிங்கிற பகுதியில மக்கள் இன்னும் கடுமையா எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது தமிழர் பண்பாட்டை நிறுவன இடம். பல புராதன சின்னங்கள். ஆமா, அந்த இடத்துல மாங்குளம் கல்வெட்டுகள் அங்கதான் இருக்கு. பாண்டியருடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய குடவரை கோயில்கள் இருக்கு, சமணர் படுக்கைகள் இருக்கு. தமிழி எழுத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற தமிழி எழுத்துக்களுடைய கல்வெட்டுகள் அங்க இருக்கு. அந்த இடத்தை குறி வச்சு வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கு பாஜக. தமிழர் பண்பாட்டை அழிக்கிறாங்க. ஆமா, அதைத்தானே 10 வருஷத்துக்கு மேல செஞ்சுட்டு இருக்காங்க. கீழடியை அழிக்க பார்த்தாங்க. தமிழ்நாட்டுல திமுக இருந்ததுனால அதை காப்பாத்தி ஏதோ அருங்காட்சியகம் அப்படி இப்படின்னு ஏதோ காப்பாத்தி வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்க, அப்புறம் அங்க போய் போட்டு உடைச்சாங்க பாஜக. ஆக பண்பாட்டு அடையாளங்களை மாற்றணுங்கிறதுக்காகவே அந்த இடத்தை அவங்க குறி வைக்கிறாங்க. அதனால நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம சட்டம் வந்தது, நீங்க இப்போ எது எதிர்க்கிறீங்களே, அப்போ சட்டம் வரும்போது என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார்னு சொன்னார்ல, அந்த மனநிலையிலேயே அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்துட்டார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக ஒருமித்த அளவுல தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. மாநிலத்துல தீர்மானம் நிறைவேற்றணும், சட்டமன்றத்தில் ஆதரிக்கிறியா இல்லையா, அதுதான் நிலைப்பாடு. ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன செய்யறாரு? அதை நான் சொன்ன மாதிரி பழைய அந்த புத்தகத்தை படிச்ச கதையை மாதிரி வரலாறு இன்னைக்கு என்ன அவர் கட்சியில நடக்குதுன்னு தெரியாது, நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால அவரு அதிமுக என்ன செஞ்சது கடந்த காலங்களில், இந்த சட்டம் 2023 பாஸ் ஆனது இல்ல, அப்ப என்ன செஞ்சதுங்கிறதே மறந்துட்டு திமுக ஏன் அழுத்தம் கொடுக்கலான்னு திமுக கேட்டார். அப்புறம் தான் முதல்வர் அவர்கள் இருந்து எல்லாரும் எடுத்து அந்த ட்வீட்டை போட்டாங்க. நல்லா பாருங்க, அதிமுகவினுடைய எம்பியாக, மாநிலங்களவை எம்பியாக இருந்த தம்பிதுரை அவர்கள் தான் இந்த சட்டத்தை ஆதரித்து பேசுகிறார். ஒருவேளை நாடாளுமன்றத்தில் இது பதிவாகலன்னு வச்சுங்க, எல்லா பழியும் திமுகவில் போடுற மாதிரி இந்த பழியும் போட்டுட்டு போயிருப்பாங்க. உண்மையில் அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அதை கடுமையாக எதிர்த்தது, காங்கிரஸ் எதிர்த்தது, கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள். எல்லாத்தையும் தாண்டி அவன் தான் பெரும்பான்மையா இருக்கிறானே. ஆனா அதிமுக அதை ஆதரிச்சது. ஏன் அதிமுக ஆதரிச்சது? ஏன்னா வேதாந்தா நிறுவனத்துக்கு ஏற்கனவே அவர்கள் கூட்டாளிகள். எப்படி கூட்டாளி? ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்க, கீழே எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு, எடப்பாடி பழனிசாமியில ஏறிக்கிட்டு நரேந்திர மோடி இருப்பாரு, நரேந்திர மோடி மேல ஏறிக்கிட்டு வேதாந்தா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இருப்பாரு, அதுக்கு மேல ஒருத்தர் துப்பாக்கியால நின்று மக்களை சுடுவான். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் விவகாரம் 13 பேரை சுட்டு கொண்டாங்க. ஸ்னோலின்ல ஒரு சின்ன பொண்ணுடைய வாயில சுட்டு கொண்டான். ஏன்னா இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, அவங்க எல்லாம் என்ன ஆயுதம் கொண்டு போராடினாங்களா? அந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போனாங்க வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக. ஆனா அந்த நிறுவனத்துக்கு ஆதரவா நின்று சுட்டு கொண்டாங்க. இதே பேசுகின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா கேட்டாரு? டிவியில பார்த்துதான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த எடப்பாடி இன்னைக்கு கேட்கிறார், ஏன் அழுத்தம் கொடுக்கல? திமுக அப்ப இருந்தே அந்த சட்டம் வருகிற போது இருந்தே எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தது, அதை ஆதரித்தது அதிமுக. இன்னைக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிறது கேட்கிறார். அதனால எடப்பாடி அவருடைய இரட்டை வேடம் அதுலேயே கலைஞ்சு போச்சு. திரு அண்ணாமலை பேசும்போதும் சட்டம் வரப்பு ஆதரிச்சவர் இப்போ நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்கலாம். அவரே இப்போ மக்களுக்கு ஆதரவாக பேசுறாரு. பாஜக எப்பொழுதும் இரட்டை வேடம் தான்.
தமிழ்நாட்டுல ஏன் வந்து நீங்க சாராய கடல மூடலம்பாங்க, பாண்டிச்சேரியில அதே ஆளுநரா இருக்கிற பாஜகவோ ஆட்சி செய்கிற பாஜகவோ அங்க மது விலக்கை பத்தி பேச மாட்டாங்க. இப்படி எல்லாத்துலயுமே தமிழ்நாடு இரட்டை வேடம், தமிழ்நாட்டினுடைய பாஜக. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? டங்ஸ்டன் சுரங்கம் வந்தா என்ன, ஒரு 4 கிராமம் அழிஞ்சா பரவாயில்ல, அது வந்துட்டு போட்டுமே, ஏன் எதிர்க்கிறீங்கன்னாரு. மக்கள் எதிர்ப்பு கடுமையா இருந்த உடனே நல்ல செய்தி வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு ரிவிட் அடிச்சுட்டார். இந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எம்பியா இருந்த போது, அவர் ஒரே ஒரு எம்பியா இருந்தாரு 2019. அவர் என்ன சொன்னாரு? 8 வழிச்சாலைக்கு மக்களுடைய நிலங்கள்லாம் எடுக்கிறீங்களா, என்ன நாடு நல்லா இருக்கணும்னா 4 பேர் அவங்க இடத்த கொடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு ரொம்ப சுலபமா சொன்னாரு. அந்த பாஜக தான் இன்னைக்கு என்ன சொல்லுது? இந்த திட்டம் வந்தா என்ன, இவங்க தானே ஸ்டெர்லைட் வந்தா நல்லதுன்னாங்க. ஸ்டெர்லைட் வந்தா நல்லதுன்னு சொன்ன பாஜக அண்ணாமலை தான் இன்னைக்கு மறுபடியும் டங்ஸ்டன் வந்தா நல்லது, அதையே எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறாங்க. திமுக தாங்க இந்த திட்டத்தை கடுமையா எதிர்த்தது. 25 கிராமங்கள் அந்த பகுதிகளை சுத்தி கிராம பஞ்சாயத்துகள்ல தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க திட்டத்துக்கு எதிராக. நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தில் அமைச்சர் மூர்த்தி அவரும் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் முதல்வராக இருக்கிற வரை இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் விடவே மாட்டேங்கிறார். அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து நிக்குது. இப்ப என்ன சிக்கல்னா, மாநில உரிமைகளை பறித்து ஒரு சட்டம் இயற்றினால் என்ன விளைவு ஏற்படுங்கிறத மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். பாருங்கம்மா, தமிழ்நாடு அரசு எவ்வளவு எதிர்த்தோம், அவன் அங்க ஏலம் விட்டுட்டு போயிட்டான் அவன் நிலத்தை தூக்கி. ஏற்கனவே கல்குவாரியால பல்வேறு மதுரையினுடைய கனிம வளங்கள்லாம் போச்சு. இப்ப மறுபடியும் மலையெல்லாம் குடைய போறன்ட்டு வேதாந்தா நிறுவனம் வந்து நிக்குது. அதனாலதான் மாநில உரிமைகளை பேசுவதற்காக பாஜகவை எதிர்க்க வேண்டியது இருக்கு. சரிங்க தோழர், வேறு ஒரு நேர்காணலில் வேறு ஒரு விவகாரம் குறித்து பேசுவோம். நன்றி.